வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் இம்பேக்ட். ஏன்ட்ட கடன் வாங்காமல் இருக்கேன், அந்த அளவுக்கு என்னை விட்டுட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு என்னையும் ட்ரபிளில் மாட்டி விட்டுறாரு. நம்மளோட கெஸ்ட் வந்து செல்வம் இஸ் த கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஷார்ட் ஃபன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? எங்கேருந்து ஷார்ட் ஃபன்லி அப்படின்ற ஒரு ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு? வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் செல்வம்? Great question. I was working full time. At an accident, tab I used to scroll. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸாக வந்துட்டே இருந்துச்சு. ஃபிலிம் மேக்கர்ஸ் அதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கீப் சேசிங். ப்ரொடியூசர் ரிஸ்க் காட் சேவ், மணி இன்வெஸ்ட்மெண்ட் காட் கேரண்டீட். மார்க்கெட் இருக்கா ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எங்கே போகணும்னு யாருக்குமே தெரியல. ஆமாம், இல்லை ஓகே, இல்லவே இல்லை. ஷார்ட் ஃபிலிம் அக்ரிகேட்டராக தான் பண்ணோம். ஐ பிலீவ் ஜியோ வந்ததுனால தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். வேறு என்னென்ன பாசிபிள் வேஸ்லலாம் பிராண்ட் பில்ட் பண்ண முடியும், பிகாஸ் பிராண்ட் பர்சன்டேஜ் தான் முக்கியம். அந்த ஒரு மொமெண்ட் பட் ஐ வாஸ் வெரி ஸ்லோ. நான் கீப் வாட்சிங். வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் செல்வம்? நாங்கள் உங்களை பற்றி எங்களோட ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். இது அப்படியே ஃப்ளோவாக சொல்லலாமா? நீங்களாம் ஓகே. ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ட்ராவல் வித் யங்ஸ்டர்ஸ் பேசிக்காக. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் அண்ட் உங்களை மீட் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் வந்து என்னென்னா, come up with new ideas, young people. And also I noticed you guys on LinkedIn. நீ நிறைய ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. And I just want to join on this journey. So அது ஒன்று தான் ரீசன் ஆக்சுவலாக. there is no more R&Ds and all. ரொம்ப தேங்க்யூ. ஸோ எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? எங்கேருந்து ஷார்ட் ஃபன்லி அப்படின்ற ஒரு ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, கிரேட் கொஸ்டின். ஸோ ஷார்ட் ஃபன்லி வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபுல் டைம். நான் ஆல்ரெடி ஒரு கார்பரேட் ஜாப்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். அண்ட் ஐ மெட் அன் ஆக்சிடென்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் லே ஆன் பெட் ஃபார் 6 months. எனக்கு அந்த டைமில் ஒன்றுமே ஒர்க்கும் பண்ண முடியல, வேறு எந்த விஷயமும் பண்ண முடியல. என்னால் ஹெவி ஹெட் இன்ஜுரி. ஓகேவா? அந்த டைமில் வந்துட்டு என்னால் மினிமம் உட்காந்த இடத்துல பார்த்துட்டு படம் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஏதோ ஒன்று பார்க்கலாம். அண்ட் இன் மை டேப் ஐ யூஸ் டு ஸ்க்ரால். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸாக வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை இவ்வளோ எடுக்கிறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாகவும் இருக்குது. அண்ட் இவ்வளோ பேர் மெனக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்களா அப்பா, இதில் என்ன தான் இருக்குது. தென் ஐ டூ வாட்ச் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ். ப்ளஸ் என்னோட சைல்ட்ஹுட்லேயும் ஐ யூஸ் டு பி லைக் அ மூவி படம் எங்கே போனாலும் படிக்கிறது இடிக்கலாம் ஒன்று போய் உட்காந்துருது. எந்த படமாக இருந்தாலும் போய் உட்காந்துருது. அது என்ன ஹீரோ அதெல்லாம் இல்லை. ஜாலியாக அந்த ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறதுங்கிறது இட்ஸ் டு பி அ ஹேபிட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தென் இப்போது அந்த பிஹேவியரோடய நம்ம லைஃப் ட்ராவல் ஆகுது. அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் ஐ ஒர்க் இன் பிராண்ட் வீடியோ அட்வர்டைசிங் கம்பெனி, யூமின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி வந்து யூஸ் டு ப்ரமோட் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஹானஸ்டாக சொன்னோன்னா அவத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வீசா. ஓகே, என்னன்னா அந்த ட்ரெய்லரோட ப்ரமோஷன்ஸ் வெளியில் இன்டர்நெட்டில் போய் ஆகணும். நாங்கள் தான் அதுக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணுறோம். that makes me an excitement. ஒரு படத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லருக்கு இவ்வளோ மெனக்கிறாங்க, இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பிகாஸ் அது அவங்க பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க, அதுக்கு அவ்வளோ ரீச் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. யூஸ்வலாக ஆடிக்காருக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், ராயல் என்ஃபீல்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், இதெல்லாம் ஓகே. படத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். தட்ஸ் அகெயின் கனெக்ட் மீ டு த இண்டஸ்ட்ரி வெரி க்ளோஸ்லி. அவத்தரோட பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரம் இந்தியா டீம் இந்த இதில். ஸோ ஐ க்ரோ ஃபுல் இன்ஜினியரிங், ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோவோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த லேர்னிங்ஸ். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற விஷயத்த when we started in 2004 itself. யூடியூப் இவ்வளோ பெருசாக வரும் அண்ட் யூடியூப்பில் ஒரு தடவையும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடும்போது அதுலேருந்து காசு பண்ண முடியுங்கிறத மை எக்ஸ் கோஃபவுண்டர்ஸ் லைக் நாங்கள் ஒர்க் பண்ண யூமி கம்பெனியில் வந்து தே ஃபிகர் அவுட் அ பிஸ்னஸ் மாடல். சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், அது வழியாக ரெவன்யூ பண்ண முடியணும். தே ஃபிகர் அவுட் அண்ட் அதுக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப். அங்கே கற்றுக்கிட்ட விஷயமும் தான்
helped me to start my own venture, Short Fund. ஆக்சுவலி சீயிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் லிங்க்டின்ல பாக்குறப்போ யூ ஒர்க் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் பிஎம்ஆ இருந்திருக்கீங்க. பட் ரெண்டு கம்பெனியுமே பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் கம்பெனி, லைக் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங். அது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அதுக்கு போகணும்ட்டா இல்ல? இல்ல இல்ல நீங்க அதுக்கு actually போயிட்டீங்களா? எல்லாமே நம்ம டிபிக்கல் நம்ம என்வரான்மெண்ட்ல எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்சா லைஃப் செட்டில் ஆகலாம், அப்படிதான் என்னையே எங்க அப்பா அம்மா மீன்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. Okay. இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு எல்லாரும் அப்போ ஐ பாஸ் அவுட் 2004. அப்போ ஜாவா .NET தெரியலன்னா அவ்வளோதான், நீ செத்தே பேர் முடிஞ்சு வாழ்க்கைன்னாங்க. ஜாவா .NET இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. பட் ஐ யூஸ் டு லேர்ன் ஒரு சின்ன சின்ன எனக்கு அனிமேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ட்ரா இன் மை ஸ்கூல் டேஸ். அப்போது ஐ ஸ்டார்ட் லேர்ன் அடோபி ஃப்ளாஷ். அது காலேஜில் சும்மா பொழுதுபோக்குக்கு சரி ஏதாவது கோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும், பின்னாடி இன்டர்வியூவில் யூஸ் ஆகும்னு படித்தது. அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே தான் என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் இன்டர்வியூவில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் நான் காலேஜ் இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இங்கே நம்ம ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பண்ணுறோம். அடோபி ஃப்ளாஷில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ப்ராஜெக்ட்டு வீடியோவில் ஒரு பிளேயர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற யூடியூப் பிளேயரு வி கிரியேட்டட் இன் ஒன் பிளேயர். அதை வந்து எல்லா சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட யூடியூப் தவிர வேறு வீடியோ பிளேயர்ஸே கிடையாது. அவங்களோட கண்டென்ட் இருக்கும், ப்ளே பண்ணுறது பிளேயர் கிடையாது, இல்லைனா யூடியூப் தான் போய் ஆகும். யூடியூபோட பாலிசிஸ் யூடியூப்பில் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ண முடியும். அவுட் சைடருக்கு பிளேயர் மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த 2004 நடந்த விஷயங்கள். ஸோ அந்த வீடியோஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நாங்களே ஒரு எஸ்டிகே டெவலப் பண்ணோம். டெக்னிக்கலாக வீடியோ எஸ்டிகே அது நிறைய லைக் ஐ வாஸ் ஸ்டே வித் தெம் ஃபார் ஆல்மோஸ்ட் 17 years in one single company. It's like a 10 members of team of startup, and நாங்கள் எக்ஸிட் ஆகும்போது 250 members இந்தியா ஆப்ரேஷன்ஸ் alone. நம்ம இங்கே சென்னையில், பெங்களூர், பூனே, there are a lot of people. யூமிஎல். ஓகே. அந்த யூமியோட கதையே எனக்கு நிறைய இருக்கு. ஸோ அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் தான், லைக் எங்கெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸில் ஹையர் பண்ணணும், எங்கெல்லாம் லீனாக நம்ம ஆப்ரேட் பண்ணணும். ஆமாம், ஆல் த டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே நான் இன்ஜினியரிங் இருக்கிறேன், டெஸ்டிங் பண்ணியிருக்கிறேன், கஸ்டமர் சப்போர்ட்டில் இருந்திருக்கிறேன், ப்ராடக்டில் இருந்திருக்கிறேன். அண்ட் ஐ காட் 2 patents with them. ஸோ அந்த லேர்னிங்ஸ் வந்து இட்ஸ் வெரி லைக் ஐ ரியலி ஷுட் தேங்க் த சிஇஓ ஆஃப் யூமி, ஐயப்பன் அண்ட் ஜெயந்த். ஓகே. ஆக்சுவலாக அவங்களும் சென்னையை நமக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, தே ஆர் க்ரோ ஃப்ரம் சென்னை ஒன்லி. ஓகே. இங்கே அவங்க கோயம்புத்தூர் ஃப்ரம் சென்னை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தே கான் இன் டு US. அங்கே போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு தே ஸ்டார்டட் திஸ். அண்ட் அப்போது வந்து அவுட் சோர்சிங் தானே பெரிய 2004 அவுட் சோர்சிங் தான் பெரிய மாடல். ஸோ இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் டீமுக்கு கொடுக்குறாங்க, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. Then you did MBA. ஸோ இப்போ வந்து முன்னாடி MBA படின்னு வீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா எனிவே யூ ஆர் கோயிங் டு டூ அ பிஸ்னஸ், டேர்ம் ஷீட்னா என்னன்னு தெரியணும், ப்ராஃபிட் லாஸ்னா என்னன்னு தெரியும். சும்மா வேர்டுலேயே நம்மளுக்கு என்ன தெரியும், உள்ளே படித்து பார்த்தா தானே ஏதாவது புரியும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபேமிலி எதுக்குமே எனக்கு ப்ரெஷர் போட்டதே இல்லை. நானாக தான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு அதை பண்ணது. பட் அது அப்போவே பண்ணியிருந்தேன் எனக்கு சுத்தமாக மறுபடியும் மக்கப் ஆகி போயிட்டுருப்பேன். பட் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோட படிக்கும்போது ஐ கேன் கனெக்ட், ரிலேட். ஓகே, இதுக்கு தான் இப்படி சிஓ இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அண்ட் தே ஆர் வெரி கிளவர் இன் ப்ரெசன்டேஷன்ஸ். சிஓஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி கிளியர் இன் ப்ரெசன்டேஷன். டேட்டா எப்படி காட்டினா பீப்புள் வில் பி ஹாப்பி, பில்டிங் கான்ஃபிடென்ஸ் இன் த டீம், அது எல்லாமே ஆமாம் பிச் அவங்ககிட்ட இருந்து தான் லிட்டரலாக கற்றுக்கிட்டது. பட் சரி, இப்போ எல்லாருமே சொல்கிறேன் ஒரு now the things are very fast, right? இங்கே போகிறீங்க, ஸ்டார்ட் அப்பில் 1 or 2 years, அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் மை ஓன் திங். பட் லிட்டரலி ஐ டுக் 17 years பிகாஸ் ஆஃப் எனக்கு இந்த ஜேர்னி புதுசாக இருந்தது. நோ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், எல்லாமே மீடியா, ஃப்ரீ அட்வர்டைசிங், நோவேர் இந்த அகாடமி. அப்ப சோர்ஸ் பெருசா இல்ல. இப்போ வந்து நம்ம லிங்க்டின் பிட்சுக்கு தேர் இஸ் a person ஃபர்ஸ்ட் அவரே இருக்கு. பிட்ச் பத்தி எல்லாமே சொல்லுவாரு. தமிழ் நினைக்கிறேன் அவரு. ஆமா. பிட்ச் பத்தி A to Z சொல்லுவாரு. அப்போ வந்து நிறைய இல்ல, நம்ம போய் தான் கத்துக்கணும். அண்ட்
இவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டை பார்க்குறாங்க. சரி, இப்போ நம்ம இந்தியா ஆப்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணுறோம், பட் அவங்க இந்தியாவே ஒரு மார்க்கெட்டாக பார்க்குறாங்களா, ஸ்டில் இங்கே பண்ணிட்டு ஏன் செல் இன் யூஎஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே ஒரு பெரிய லேர்னிங்ஸ் வெல் ஒர்க் வித். ஸோ அது கண்டிப்பாக அகாடமிக்கில் கிடைக்காது. ஸோ நீங்க ஓடிடி பத்தி ஒரு பேசிக் ஐடியா மாதிரி, உங்களுடைய ஷார்ட் ஃபன்லி அப்படின்ற ஆப் என்ன பண்ணுது ஆக்சுவலி, யார் யாரெல்லாம் அந்த ஆப் யூஸ் பண்ணலையோ? ஸோ இப்போ வந்து ஓடிடி இண்டஸ்ட்ரி இஸ் நெட் பிக் திங் எல்லாருமே சொல்கிறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஷார்ட் ஃபன்லி ஒர்க் பண்ணுற விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக் டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆப்வியஸாக மூவிஸ் கூட போகிறோம், பட் மூவிஸ் ஆர் இன் 100 years old மார்க்கெட். நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஜஸ்ட் லைக் அப்படியே போயிட முடியாது. பட் அதனால தான் வி புட் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெப் சீரிஸ் கஸ்டமர் செக்மெண்ட்டை எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். And OTT's first level we started like a short film aggregator. Very first 2015 I registered this company, and அப்போ வந்து OTT marketplace கிடையாது, this is short film aggregator. அப்புறம் over the period of time கோவிட்க்கு அப்புறம் COVID 1 and 2ல we pivot ourselves as OTT marketplace. இப்போ OTT marketplace அப்படின்னா இதில் வந்து வேரியஸ் ஃபிலிம் மேக்கிங்கான நீட்ஸை வந்து நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். படம் எடுத்து முடிச்சிட்டோம், இப்போ ரிலீஸ் பண்ணணும், ஓடிடி ரிலீஸ், ப்ரொமோஷன்ஸு, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் கொண்டு போகிறது, இல்லை ஆஃப்லைன் ஸ்க்ரீனிங் பண்ணுறது, அண்ட் செல் திஸ் கான்டென்ட் இன் டு மல்டிபிள் ஓடிடிஸ், லைசன்சிங் மாதிரி கொடுக்கறது. ஸோ இதுக்கான எண்ட் டு எண்ட் விஷயங்களும் இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபன்லி பண்ணிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ எல்லாரும் ஷார்ட் ஃபன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லை, ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மேலே லைக் ஓடிடி மார்க்கெட் பிளேஸ் நம்ம சொல்கிறோம். அண்ட் ஆர் விஷன் இஸ் டு பில்ட் வேர்ல்டு பிக் ஷார்ட் ஃபிலிம் ரெபாசிட்டரி. ஸோ அதுதான் நம்மளோட கோர் டிரைவிங் ஃபேக்டர் டு பில்ட் திஸ். இப்போ இருக்க ஓடிடிஸ்ல வந்து வெப் சீரிஸ் பார்க்க முடியுது, டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க முடியும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பெருசா இல்லை. கரெக்ட். பட் ஐ நோட்டிஸ்ட் அமேசான் வந்து தே பிக்ட் அப் தட் மார்க்கெட். இப்போ அமேசான் வந்து அமேசான் மினி டிவின்னு சொல்லிட்டு ஒரு புட் இன் ஒன் மோர் ஆப். ஏன்னா இதில் ஏன் ஒய் வி சூஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் டெய்லி கூட ஐ கேன் பிரிங் யூ நியூ ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸ்மால் கண்டென்ட், இட்ஸ் லைக் ஒன் டே மேட்ச் மாதிரி இல்லை, T20 அப்படி கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 6 months 3 months. இல்லை நிறைய இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் என்னால் டெய்லி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் இறக்க முடியுமானா நாட் ஃபீஸிபிள். பட் ஷார்ட் ஃபிலிம் இஸ் டூவபிள். அண்ட் அதுலேயுமே நிறைய குவாலிட்டிஸ். லெட்ஸே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருந்தது. இட்ஸ் வெரி லாங் பேக். அது வந்து பயங்கரமாக இன்டர்நெட்டில் வைரல் ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, பீப்புள் டேக் ஷார்ட் ஃபிலிம் ஆஸ் அ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். நான் ஃபீச்சர் ஃபிலிமில் இந்த விஷயத்த சொல்லாமல் வேணாமா, மக்கள் எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா, ட்ரெஸ்டிங் மாதிரி. அதுக்கு இன்னொரு குட் எக்ஸாம்பிள் பண்ணையாரும் பத்மினி. கரெக்ட். ஷார்ட் ஃபிலிமாக வந்தது, நல்லா போகுது, சரி இன்னும் வந்து இதை 3 மணி நேரம் படமாக எடுத்தாலும் ரிஸ்க் இல்லை. ப்ரொடியூசர் ரிஸ்க் காட் சேவ், மணி இன்வெஸ்ட்மெண்ட் காட் கேரண்டீட். ஏன்னா இது மக்கள் பிடிக்குது இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தான். தட்ஸ் வை வி ஃபீல் தட் ஓகே, இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இல்லை காலேஜ் மாதிரி, ரைட்? இட் ஒன்ட் கோ அவே ஃப்ரம் த மார்க்கெட். ஏன்னா இது சும்மா ஒரு இன்டர்நெட் வேவ் மாதிரி நின்றுமோன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே when we started this, ஏன்னா இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிட்காயின்ஸ், ரைட்? இன்னும் அது எங்கே போகணும்னு யாருக்குமே தெரியல. பட் வி நோட்டீஸ் திஸ் பர்டிகுலர் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மார்க்கெட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் க்ரோத் இருக்குன்னு நான் நம்புகிறோம் ஸ்ட்ராங்காக, பிகாஸ் ஆஃப் இந்த விஷயம் எல்லாமே. ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ஆர் யூஸிங் திஸ் அஸ் அ வேலிடேஷன் டூலு. இப்போ யாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ தே யூஸ் டு டூ திஸ் கான்டென்ட் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அப்போது கண்டிப்பாக ஒரு ஆட் ஆன் சொல்லணும். அந்தாதும் படம் பார்த்துருப்பீங்கல்ல, இட்ஸ் அ ஷார்ட் ஃபிலிம், ஃப்ரெஞ்ச் ஷார்ட் ஃபிலிம். They got inspired from that. அப்புறம் அதை எடுத்தாங்க. கரெக்ட். ஒரு படம் வரும் தமிழ்ல, அந்த படத்தோட ஹிந்தி வெர்ஷன். அது வந்து ஒரு பிரெஞ்சு ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலி உங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கா ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பிகாஸ் ஏன்னா முன்னாடிலாம் இந்த பிஹைண்ட் வுட்ஸ் யூடியூப் சேனல்ஸ்ல தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருந்தது.
இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இவ்வளவு பேர் ஷார்ட் பிலிம்ஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மார்க்கெட் பிளேஸ் உண்மையிலேயே எங்க உங்களுக்கு பட்டுச்சு? எங்க நீங்க வந்துட்டு அந்த இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க பாத்தீங்க? இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் அதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கீப் சேசிங். ஏன்னா சரி இது ஒரு ட்ரையல் அண்ட் எரராக பண்ணலாம் இது அப்படின்னு இல்லாமல் நிறையவே அது வந்து ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் படம் பண்ணிட்டேன், எனக்கு ஆக்டிங் தெரியும், இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோவை நான் இத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், கிவ் மீ a சான்ஸ் ஃபார் அ ப்ரொடியூசர் மூவிஸ். அப்போது இதுக்கான சரியான ஒரு டைம் வந்துருச்சு. அண்ட் செகண்ட் திங், இப்போது ஸ்டில் ஐ பிலீவ் ஜியோ வந்ததுனால தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஸ்ட்ரீமிங் மார்க்கெட் இன் இந்தியா வாஸ் வெரி குட் ரைட் நவ். எல்லார்ட்டையும் இன்டர்நெட் இருக்கு, எல்லாரும் ஐபிஎல் வந்து ஃபோன்லேயே பார்க்குறோம், டிவிலேருந்து அடுத்த லெவல் எவால்வ் ஆகிட்டோம் நம்ம. ஸோ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டோ ஸ்ட்ரீமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இன் இந்தியா மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி ரெடி. அப்போது நம்ம இப்போ இந்த விஷயத்தை இறங்கி பண்ணோம்னா 100% நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஈவன் தோ யூ ஹாவ் அ வெரி குட் ப்ராடக்ட் ஐடியா, மார்க்கெட் எல்லாமே இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் ஈகோ சிஸ்டம் நம்மளுக்கு சப்போர்ட்டடாக இல்லைன்னா யூ கான்ட் க்ரோ. முதல்ல பெரிய பிரச்சனை தான். நீங்கள் வேலிடேட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சாம்பிள்ஸ் மாதிரி, இல்லை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், பைலட் ரன், வாட் எவர் யூ கால், நம்ம ஸ்டார்ட் அப் டேர்ம்ஸில் சொன்னோம்னா இது எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் ஸ்கேல் க்ரோ ஃபண்ட் ரைசிங் வரும்போது இந்த விஷயம்லாம் தான் வில் கன்சிடர் இன் டு இன்வெஸ்டர்ஸ் மைண்ட். ஓ, லெட்ஸ் டாக் அபவுட் ஃபண்ட் ரைசிங். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இஸ் இட் அ பூட் ஸ்டாப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் ரைசிங்? இல்லை. ஓகே, இல்லவே இல்லை. ஒரு வழியே இல்லாமல் என்ன பண்ணான்னா நான் பூட் ஸ்டாப் தான் பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு வெரி ஹார்ட். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா கூட கிடையாது அந்த டைமில், ரைட்? அண்ட் எல்லாரும் ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா பெங்களூர் தான் ஓடிட்டு இருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கிறதுல நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம சென்னையிலன்னு யோசிச்சப்போ தான் பிராண்ட் ஐடென்டிட்டியாக ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ நான் பண்ணும்போது கூட என் பில்ஸ்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஆமாம், ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். இப்போ வந்து அதெல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் இயர்லி அப்படிங்கிற எல்லாரும் சொல்ற விஷயமா தான் நம்மளால இன்னைக்கு என்ன முடியுமோ நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ இறங்கிடுவோம்னு சொல்லி இறங்கிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் 2015 இட்ஸ் கம்பெனி. அண்ட் அப்போ ஷார்ட் ஃபிலிம் அக்ரிகேட்டராக தான் பண்ணோம். அண்ட் வேற என்னென்ன பாசிபிள் வேஸ்லலாம் பிராண்ட் பில்ட் பண்ண முடியும், பிகாஸ் பிராண்டிங் இஸ் நியூ டு மீ. அண்ட் டேக்கிங் இந்தியா ப்ராடக்ட் இந்தியாவில் எப்படி க்ரோ பண்ணுறது, அந்த லேர்னிங்ஸ் நியூ டு மீ. நமக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி பிச் பண்ணுறது, இது எல்லாமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. பட் நம்ம ஊரில் நம்ம விளையாடணும்னா நம்மளுக்கான லேர்னிங்ஸ் புதுசாக தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் அப் சொல்கிறேன். அதனால அது எல்லாமே கற்றுக்கிட்டோம். அந்த நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இதையும் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலி. பட் தட்ஸ் வை ஐ ரியலி தேங்க் மை தோஸ் டீம்ஸ். எனக்கு வந்து எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்காம, அந்த பாலிசி இந்த பாலிசி எல்லாம் பண்ணாமல், சரி உனக்கு ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டாங்க. இல்லைனா தே மைட் ஸ்க்ரூ அப் இன் நோ டைம்ல, ரைட்? பட் அகெயின் நான் இந்த வேலை பண்ணுறதுனால நான் அந்த வேலையை விட்டேன்னு இல்லை. ஐ லிட்டரலி ஒர்க் ஃபார் 14 hours in a day. 8 hours வந்து ஐ ஜஸ்ட் ஒர்க் ஃபார் தேம். அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தென் ஐ ஒர்க் ஃபார் மை ப்ராடக்ட். அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், அதில் என்ன கற்றுக்க, ஏன்னா அந்த டொமைனை நம்ம புதுசாக கற்றுக்கணும்ல. ஷார்ட் ஃபிலிம்ஸு வேறு என்னெல்லாம் யோசிக்க முடியும், ப்ராடக்ட்டு இன்னோவேஷனாகவும் நம்ம யோசிக்கணும். அண்ட் தென் பிச் பண்ணும்போது இதில் யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஐயா மார்க்கெட்டே எங்கே இருக்குன்னு தெரில, இதில் போய் நான் யூனிக் செல்லிங் பாயிண்ட் எங்கே சொல்லுவேன்? ஸ்டார்ட். ஓகே. ஸோ அப்போ பிச் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட். தட்ஸ் வை நான் வந்து டேரெக்டாக மும்பையே போயிட்டேன். சரி, அங்கே இண்டஸ்ட்ரி ரொம்ப வாஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அங்கே போயிட்டு ஐஐடியில் ஒரு ஈவெண்ட்டில் பிச் பண்ணி ரன்னர் அப் ஆனோம். அங்கே போனால் தட் மேக்ஸ் மீ ஓப்பன் அப் அதர் பிக் இது லேர்னிங்ஸ் கிடைச்சது. ஏன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணதில்லை, நீ அதெல்லாம் இல்லை க்ரோ பண்ணிட்டு வா பேசுவோம். தி இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட் லைக் தட். பட் ஆனால் நம்ம எங்கே ஒரு இடத்துல அப்படியே பேக் அடிச்சிருந்தோம்னா we are not here. ஆமாம், உங்களுக்கு நம்பர்ஸ் முக்கியம், நம்பர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் தான் முக்கியம்.
ஸ்டில் அந்த டைம்ல கூட we are not growing that much big. நம்மகிட்ட இருக்கிற காசு வச்சு தான் நம்ம ஏதோ ஒன்று செலவு பண்ணிட்டு சுத்திட்டு வந்துட்டே இருக்கோம். ரைட், அதுக்கு எனக்கு அவ்வளோக்கா மார்க்கெட்டிங் பட்ஜெட்டும் அந்த டைம்ல கையில இல்லை. ஆர்கானிக்காக தான் க்ரோ ஆச்சு ப்ராடக்ட். ஸோ என்னால் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு ஓடிடி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும், நீங்க ஸ்டார்ட் அப் பண்றேன்னு சொல்லணுமோ போகும்போது உங்க வீட்ல என்ன சொன்னாங்க, ஃபேமிலி சைடு என்ன சொன்னாங்க? இல்லை, ஒரு ஆக்சுவலாக வந்து நான் அது ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் ரெண்டு விஷயமே அதில் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரு. நான் ஒரே பையன் டு த ஃபேமிலி. ஸோ நம்மளுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, மாதம் ஆனால் சம்பளம் என்கிட்ட கடன் வாங்காமல் இருக்கேன். அந்த அளவுக்கு என்னை விட்டுட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு என்னையும் ட்ரபிளில் மாட்டி விட்டுறாரு. மதர் வாஸ் வெரி அந்த மாதிரி தான். மற்றபடி நீ ஒர்க் பண்ணுற, பிஸ்னஸ் பண்ணுற, ப்ராடக்ட் பண்ணுற, அவங்களுக்கு எதுவுமே அந்த லாங்குவேஜே புரியாது. ஸோ ஐ டோன்ட் டு எக்ஸ்பிளைன் தம் ஸோ மெனி திங்ஸ். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, பி சேஃப், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவுமே அங்கே எக்ஸ்போஸே பண்ணதில்லை. ஓகே ஓகே. எப்போ வந்து தே ஃபீல் அட்லீஸ்ட் இவன் ஏதாவது ஒன்று உருப்படியாக தான் பண்ணுறான்னா நம்ம சிஎம் கையில் போயிட்டு ஒரு அவார்டு வாங்கும்போது தான் சரி ஏதோ இவ்வளோ நாள் உருண்டு போகிறேன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தே ஃபீல் ஹாப்பி அந்த ஒரு மொமெண்ட். பட் அதுக்கு ஐ டுக் ஆல்மோஸ்ட் 8-9 years எடுத்துட்டேன். பட் ஐ வாஸ் வெரி ஸ்லோ. நான் சொன்னேன் எல்லாருமே ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. டு பி ஆனஸ்ட் என்னோட எக்ஸிகியூஷன் ஸ்டைல் வந்து வெரி ஸ்லோ. ஆனால் அந்த பேஷன்ஸோட இருந்தால் தான் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும். பர்டிகுலர்லி இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பேஷன்ஸாக இருந்தால் தான் கரெக்டு. பட் அட்லீஸ்ட் இந்த மீடியாவில் இன்னுமே ரொம்ப அது தேவைப்படுது. ஸோ ஓடிடிஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1000 வியூவர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, டவுன்லோட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 1000 வியூவர்ஸ், அதை நீங்க சேர்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அந்த ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ். எஸ், கிரேட் கொஸ்டின். ஸோ நாங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்கிறத விட வி யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணி இதை ப்ரமோட் பண்ணுறது. அண்ட் எனக்கு என்ன ஒன்று வந்துச்சுன்னா, ஐ யூஸ் டு ஹையர் இன்டர்ன்ஸ். அந்த டைமில் இப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு எல்லாருமே ஒரு சுற்றிட்டே இருந்தாங்க. அண்ட் நாங்களும் அப்படிதான் சுத்திட்டு இருக்கோம். இந்த இன்டர்ன்ஷிப் பசங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கன்னா எனக்கு பெருசாக மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லை, எப்படி ஏர்லி கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது, ஆப் டவுன்லோட் பிடிக்கிறது. பட் ஐ யூஸ் டு டேக் இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போ ஓலா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓலாக்கு முன்னாடி டாக்ஸி ஃபார் ஷுவர்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு அண்ட் இட்ஸ் காட் கம்பைன். ஸோ டாக்ஸி ஃபார் ஷுவர் கம் டு மை அசன்டாஸ் பில்டிங், தரமணி அசன்டாஸ்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் அட் த டைம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஐ வில் கிவ் யூ சொடக்ஷோ கூப்பன்ஸ். ஓகே, காசு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, சொடக்ஷோ கூப்பன் கொடுத்தா கூப்பன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாங்க. தே வாஸ் வெரி இப்போ என்னன்னா கூப்பன் கொடுக்குறதுனா அது எங்கேயுமே இப்போயும் கூட நமக்கு ஃபோன்பேயில் கூப்பன் வருது, கூகுள் பேயில் கூப்பன். தேர் நாட் கிளைமிங் ஆல் த கூப்பன்ஸ், ரைட்? பட் தேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ அந்த டைமில். இது வந்து எனக்கு ஒரு அவன் ஸ்பெண்ட் பண்ணுறதே எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறான் அண்ட் யூசர்ஸை எப்படியெல்லாம் அதை வச்சு மோட்டிவேட் பண்ணுறான், ரைட்? தேர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் இன் ஃபண்டிங், தேர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் இன் மேக்கிங் த மார்க்கெட். ஓலா ஊபரோட அந்த டைமில் ஐ நோட்டிஸ்ட் இவங்க எல்லாமே இப்படிலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஏன் சும்மா உட்காரணும். ஸோ நான் இன்டர்ன்ஸோட ஹெல்ப் எடுத்துகிட்டு உங்கள் காலேஜில் எதனா கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சுன்னா நாம் அங்கே ஸ்டால் பண்ணுறோம், டவுன்லோட் எடுக்க வைக்கிறோம், ஷார்ட் ஃபன்ல டிஷர்ட்ஸ் கொடுக்குறோம், குட்டீஸ் கொடுக்குறோம், ஓகே, வில் கெட் இன் டு அ க்ரௌடு. இப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங். ஆன் கிரவுண்ட் ஆன்லைனில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், போஸ்டர்ஸ் போடலாம், கேம்பெயின். பட் ஆன் கிரவுண்ட் போய் நம்மளே நம்பி ஒருத்த வந்து ஆப் டவுன்லோட் பண்ண வர வைக்கணும்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டி போட்டு ஒரு ஸ்டால் போட்டு உட்காந்து வைக்கணும்னா we took this strategy. அண்ட் எங்களுக்கான ஸ்டால்ஸ் வந்து போடுவாங்க, லைக் ஸ்டார்ட் அப் இதில் போடுவாங்க, ஃபெஸ்ட் மாதிரிலாம் வச்சா போடுவாங்க. நீங்கள் கிட்ட டவுன்லோட் பண்ண வைக்கலாம். இன்டர்ன்ஸோட காலேஜ் போயிட்டு, ஏன்னா காலேஜுக்குள்ள இருந்து நம்ம வந்து காலேஜ் விட்டு வந்து 10-15 வருஷம் ஆச்சு. இன்டர்ன்ஸோட காலேஜ் உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் போல. எனக்கு இருக்கிற இன்டர்ன் பசங்களும் சார் எங்க காலேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட் போயிட்டு இருக்கு,
ஆக்சுவலி ஐ டைட் அப் வித் என்ஐடி திருச்சி. இப்போவும் எவ்ரி இயர் வி டைட் அப் வித் என்ஐடி திருச்சி. அவங்க கிட்ட ஃபெஸ்டம்பர்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும் செப்டம்பரில். ஸோ தே யூஸ் டு டூ கல்ச்சுரல்ஸ், கான்சர்ட் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டால் வி ஸ்டார்ட் அப் தேர் NIT. என்ஐடி திருச்சி வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இன்டர்ன். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் செட்ஸ் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த முதல்ல அந்த அந்த 1000 கஸ்டமர்ஸ் போறப்போ உங்களுடைய எப்படி 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 இருந்தது உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக வந்து ஐ வாஸ் என்னன்னா ப்ராடக்ட்டுக்கு இருக்கு, இதை யூஸ் பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு யூசர்ஸ் இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு. 1000 கஸ்டமர்ஸ் வந்தப்போ வி ஸ்டில் பூட் ஸ்டாப் அண்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு மேக் மணி. அங்கே தான் ஸ்ட்ரகிள் ஆனோம். ஸ்பெண்டிங் போயிட்டே இருக்கு, வி ஆர் நாட் கெட்டிங் எனி ரிட்டர்ன்ஸ் பேக், ரைட்? இப்போ எனி ப்ராடக்ட், இப்போ நம்ம அண்ணாச்சி கடை எடுத்துட்டோம்னா 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு, 12 ரூபான்னு வித்துருவாரு, 2 ரூபா மார்ஜின் வந்துடும். நம்மளுக்கு என்ன கதைன்னா ப்ராடக்ட் இருக்கும், யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். வென் வி கோ 100K 500K நம்பர்ஸ் போகும்போது தான் வி கேன் பெட்டர் அந்த மார்க்கெட். என்கிட்ட இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கான், எதர் யூ புட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் ஐ கேன் செல் யூசர்ஸ் டேட்டா கண்டென்ட், நிறைய பண்ண முடியும். தேர் ஆர் லாட் ஆஃப் மேஜிக் இன் கண்டென்ட் இண்டஸ்ட்ரி. நான் எல்லாத்துலேயும் சொல்வேன், கண்டென்ட் இஸ் கோல்டு மைன், யூ கேன் மேக் தட். அதை வந்து என்ன வேணால் எப்படி வேணால் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு டேஸில் வி ஆர் வெரி வெரி மச் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டு பி ஆனஸ்ட். என்டையர் டீம் வந்து சார் நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இவ்வளோலாம் மார்க்கெட்டிங் எஃபர்ட் போடுறோம், டைம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, பட் வி ஆர் நாட் மேக்கிங் எனி மணி. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ தென் என்ன பண்ணோன்னா ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டு இருந்து உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுங்க, நாங்கள் இங்கே ப்ரொமோட் பண்ணுறோம். யூடியூப்ஸில் வியூஸ் போகலையா, இங்கே எடுத்துன்னு நானே பண்ணி தரேன், உனக்கு வியூஸ் ஏற்றி தரேன். பட் லிட்டில் பிட் ஆஃப் கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். எனக்கான யூஎஸ்பி அது கிடையாது. பட் அங்கேயுமே கூட நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. சார் போட்டேன் சார், ஒன்றும் வியூஸே போக மாட்டேன் சார், என்ன பண்ணுறதுனே தெரில, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், சரி வாங்க. அதுக்கப்புறம் தென் வி ஃபிகர்ட் அவுட், இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் போங்களேன், நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கீங்க. இன்டர்நெட்டை ரிலீஸ் பண்ணும்போது அப்புறம் சும்மா கண்டென்ட் தமிழ் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாத, அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் போடு, அங்கே தான் கிளிக் பைட்டு. ஸோ வி ஸ்டார்டட் எஜுகேட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த டைமில். அண்ட் இட்ஸ் ஆல் ஒர்க் அவுட். அண்ட் அப்போ தான் எங்களுக்கு பேயிங் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. எஜுகேட்டிங் யூசர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லை? ஈவன் என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம வச்சிருந்தாலும் எஜுகேட்டிங் யூசர்ஸ் எவ்வளோ, ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த அவங்களுக்கு பண்ணணும்னு ஒரு இன்டென்ட் இருக்கும். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளஸ் எந்த ட்ரஸ்டட் சோர்ஸ் வழியா இவங்க நமக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுவாங்களா, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து யூசர்ஸோட மைண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் ஆல்வேஸ். ஆமாம். டு ஆட் ஆன், எனக்கு ஜீரோதா ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே பார்த்தாலும் அது பேசுவேன் ஜீரோதா பற்றி, ஸ்டார்ட் அப். ஸோ அதில் பார்த்தப்போ நான் லாகின் பண்ணோன்னு எனக்கு பெருசாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியல. அங்கே தெர் இஸ் அ காலம், நீங்கள் படிக்கலாம் அதில். ஸ்டார்ட் ஃப்ரம் நமக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டாக்ஸ்னா என்ன எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூசர்ஸ் எஜுகேட் பண்ணாலே நமக்கு யூசர்ஸ் வருவாங்க. நம்மளுக்கு வந்து என்னன்னா அது லிட்டரலி லைக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு, அவன் ஏதோ ஒரு ட்ரபிள் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், யூசர்ஸ் ட்ரீட்டட் லைக் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான், மச்சான் இது ஏன்னா எனக்கே வந்து மச்சான் யூ ஆர் டூயிங் பிராண்ட் அட்வர்டைசிங், பிராண்ட்ஸ்க்குலாம் அவ்வளோ ரீச்லாம் எடுத்துகிட்டு வருது, என்னோட படம் யூடியூப்ல இருக்கலாம், எதாவது பண்ணுறா பார்த்து. பட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட்ல. பட் தேர் எக்ஸ்பெக்டேஷன் லைக் தட், அந்த எக்ஸ்போசர் இல்லை. பட் வி ஐடென்டிஃபை தெர் இஸ் அ நீடு, இதுக்கு ஒரு நீட் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தென் வி தாட் ஓகே இட்ஸ் ரைட் டைம் டு ஜம்ப் இன். ஓகே. ஆக்சுவலி இந்த எஜுகேட்டிங் அந்த கஸ்டமர்ஸ் பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஷார்ட் ஃபன்லின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல அந்த அந்த டிரெக்டர்ஸோட அந்த நெட்ஒர்க்ல இருந்ததுனால தான் எனக்கு அந்த ஆப் பத்தியே தெரிஞ்சது. ஆக்சுவலி அப்பதான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ இவ்வளோ பெரிய ஆப் இருக்கு, இவ்வளோ பெரிய மார்க்கெட் பிளேஸ் இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் அந்த நோயிங் வந்துட்டு அந்த யூசர்ஸ் கிட்ட எஜுகேட் பண்றதுனால, அந்த கம்யூனிட்டினால, அதனால தான் வருது ஆக்சுவலி. ஏன்னா நிறைய என்னோட டீம் மெம்பர்ஸும் ஸ்டில் ஆஸ்கிங் சார், நீங்க வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்ட ஃபோன் பேசுறதுலே பாதி டைம் வேஸ்ட் பண்றீங்க, அவன் என்ன கேட்குறானோ அது மட்டும் பதில் சொல்லிட்டு அனுப்பிவிட வேண்டியதானே. த்ரூ ஸ்டார்ட் அப் டீமோட ஹெல்ப்போட வி புட் அப் ஸ்டால்ஸ் நிறைய லொக்கேஷன் ஸ்டேட் சென்டரில் பண்ணியிருக்கோம்.
ஃபிலிம் மேக்கர் சொல்லுவாங்க, நார்மல் லேமேன் கூட அந்த சார் இது என்னன்னு சொல்லுங்க, அவன் என்னன்னு கேட்டா என்னன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ கதை. டைரக்டர் ஆர் ஆர்டிஸ்ட் கூட இல்லாம கூட ஒரு லேமேன் வருவான், ஓகே சார் ஏதோ ஒன்று பண்றீங்களே இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவனுக்கு வந்து சார் இங்க பாருங்க, இன்னைக்கு யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாம் வேலைக்கே போகாம அவங்க யூடியூப் நம்பிட்டு இன்ஸ்டாகிராம் பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. ஒரு புது ஒரு எக்கானமி, கிரியேட்டர் கிக் எக்கானமின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இது மாதிரி இன் ஃபியூச்சரில் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் வேலைக்கே போகாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த மாதிரி ஓடிடி ரிலீஸ் பண்ணி அவங்க சம்பாதிப்பாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான ஒரு விஷயமா தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்டோரியும் சொல்லணும், அப்போ தான் அவன் நம்ம சொல்கிற இதில் கனெக்ட் ஆவான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதனால இப்படி ஒரு சேஞ்ச் நடக்கும் நம்ம சொல்லும் போது தான், ஓ அப்போ அப்படியே நடக்கும்ல, அந்த ஃபீல் வந்து அப்போ தான் வரும் அவனுக்கு. ஏன்னா when I work நம்ம 2004 அந்த டைமோ இல்லை அட்லீஸ்ட் 2020க்கு அப்புறமா இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் நல்லா பெனிட்ரேட் ஆயிடுச்சு. எவ்ரிபடி யூஸிங் 3G 4G 5G வருமானம் கூட இது வந்ததில்லை. அந்த டைம்லையும் கூட இந்த கிரியேட்டர் எக்கானமி எப்படி வரப்போகுது, எவ்ரிபடி புட்டிங் எஃபர்ட். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பிளாக் ஷீப், நக்கலைட்ஸு, நவ் தே பிகம் அ வெரி பிக் பிராண்ட்ஸ், ரைட்? பட் தே டோன்ட் நோ இது இப்படி வரும், இவ்வளோ பெரிய விஷயமா இது மாறும். இப்போ என்னன்னா பெரிய படத்துக்கே இங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துன்னு போங்களா, நக்கலைட்ஸ் ஹையர் பண்ணி அண்ட் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்க ஒரு கால் பரிதாபங்கள் டீம். ஆமா ஆமா, that's a very good example. Organica they are growing and there is a platform to support. So இதை தான் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் பார்க்குறோம். ஆமா, ஆர்கானிக்காக they are doing something, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் இல்லை. பட் ஸ்டில் யூடியூப்பை தான் அவங்க ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூடியூப் வந்து என்னன்னா there is required a consistency. ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கன்சிஸ்டன்ட்லாம் கண்டென்ட் போட முடியாது, கஷ்டம் அது. ஏன்னா யூ ஹேவ் டு ஒர்க் லைக் அ கிரியேட்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும், அசம்பிள் பண்ணணும், ப்ராப்பராக எடிட் பண்ணணும், அப்புறமா தான் ஒரு ஃபைனல் அவுட்டே வரும். டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, 24 டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க ஒழுங்கா பண்ணாதான் யூ வில் கெட் a good film. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் அவுட்புட் வந்து அதில் தான் கிடைக்குமே. இப்போ யூசர் ஜெனரேட் மாதிரி நான் ஓப்பன் பண்ணிட்டு ஹே மச்சான் இது இப்படி போயிட்டு இருக்கு. மதன் கௌரி இஸ் ஆல்சோ நமக்கு ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள் தான். ஹீ கேப்சர் a very good market and lot of people are getting inspired with him. பட் அந்த டைப் ஆஃப் ஒர்க் வேற, இது வேற அப்படிங்கிறது யூசர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ நீங்க யூ அண்ட் யுவர் யூசர்ஸ் எப்படி மானிட்டைஸ் பண்றீங்க ஃப்ரம் யுவர் ஆப்? ஓகே, கிரேட் கொஸ்டின். ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து இப்போ நம்ம யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற இதில் தான் ஒர்க் பண்ணுறோம், அப்ஜெக்டிவ்ல தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து படம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா we will validate all the OTT standards. ஓகே, கண்டென்ட்ல இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. we straight away reject content. இல்லைனா we ask them, இல்லை இதெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ண முடியுமா, உங்களால் எடிட் பண்ணி பண்ண முடிஞ்சா ஸ்டில் உங்களால் இதை எடிட் பண்ணி பண்ண முடிஞ்சா. ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அது தெரியல. அண்ட் தெர் இஸ் நோ டுட்டோரியல்ஸ் லைக் OTT கைட்லைன்ஸுங்கிற மாதிரி டுட்டோரியல்ஸும் இல்லை இந்த மார்க்கெட். இது கண்டிப்பா நாங்க பண்றோம். ஆக்சுவலா வந்து we got an opportunity. அது we are already லைக் அஃபிஷியலா ஒரு சைன் அப்மே பண்ணியிருக்கோம். என்னன்னா இப்போ நான் முதல்வன் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் ஓடதுல ஸ்பெசிஃபிக்காக விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி we plan to do a course OTT கைட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸே பிளான் பண்ணி. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து படம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாங்க, வேலிடேட் பண்ணிட்டு ஒரு OTT ஷார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். மற்ற டைப் டு பார்ட்னர்ஸ், வி பார்ட்னர் வித் ஹங்கமா பிளே, OTT பிளே, இப்போ அந்த MX பிளேயர், இந்த மாதிரி மற்ற மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட நம்ம டைப்பில் இருக்கோம். தேர் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட் பிகாஸ் நான் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் தேர் பிளைண்ட்லி ரிலீஸ் இட் பிகாஸ் த ஷார்ட் ஃபன்லி வேலிடேட் ஆல் த OTT ஸ்டாண்டர்ட்ஸ், காப்பிரைட் இஷ்யூஸ், பொர்னோகிராஃபி செக் எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறதுனால they will just their operationally save more number of times resource. ஏன்னா இங்க இருந்து வந்தா நம்ம அப்படியே லைவ் பண்ணிக்கலாம், அவங்களோட டைமும் எஃபர்ட்டும் இங்க சேவ் ஆகுது. தட்ஸ் அ கிரேட் ஆட் ஆன் ஃபார் த OTT பார்ட்னர்ஸ்.
இந்த அதர் சைட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து நிறைய ரீச்சும் கிடைக்குது. ஓகே, ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு லிமிடெட் ஆடியன்ஸ் தான் இருக்கான். இட்ஸ் ஆல்சோ க்ரோயிங். அண்ட் அதர் வைடர் ரீச்சுக்கு தே பார்ட்னர் வித் பிக்கர் பிளேயர்ஸ். இது ஒரு சைட். ஷார்ட் ஃபிலிமில் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு படத்தை நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, வி புட் அப் டேக் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் ப்ரைஸும் நம்ம வைக்கிறோம். ஓகே. அசியம் லைக் நீங்கள் ₹100 ஃபஸ்ட்டு ₹100 ஷார்ட் ஃபிலிம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வெப் சீரிஸ்க்கு ₹100 வைக்கணும்னா அதில் இஃப் ஐ பே ₹100, ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ₹60 போயிடும். அண்ட் ரிமைனிங் ₹40 கோஸ் டு த ஷார்ட் ஃபண்ட்லி பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் this how we make filmmakers to earn money from day one. யூடியூபோட டிபெண்டன்சி இல்லாமல் நம்ம அவங்களுக்கான அண்ட் இதில் ஜிஎஸ்டி இருக்குது, பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்க்கான டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது ஷார்ட் ஃபண்ட்லேயே பேர் பண்ணிக்குது. வி நாட் புட்டிங் தட் பில் இன் டு ஃபிலிம் மேக்கர்ஸ். ஏன்னா அது சார் இப்போ 60% சொல்லிட்டு எங்களுக்கும் காசு சேவ் ஆகுது. ஏன்னா இப்போ 60% நீங்கள் சொல்கிறீங்க, கொடுக்கும்போது எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லையடா அப்படி அந்த மாதிரி இருக்காம, ஸோ வி ஜஸ்டிஃபை த பர்சன்டேஜ் ஆஸ் வெல் அஸ் ட்ரைங் டு பில்ட் அ சக்ஸஸ் ஸ்டோரி தான். எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் மேக்கர்ஸ் ஜெயிச்சாங்கன்னா நாங்களே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஓகே, கண்டென்ட் வந்தது, இங்கேருந்து நீ காசு போட்டால் ப்ரொமோட் பண்ணோம். அண்ட் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குமே வி டேக் அ ஒன் டைம் சார்ஜஸ் ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து வாங்கிட்டு தான் நம்ம இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறோம். அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் வெரி கான்ஃபிடென்ட் நவ். சரி, இங்கே கொண்டு போய் சேர்த்தா நம்ம எல்லா ஓடிடிக்கு ரீச் பண்ணிடலாம். ஏன்னா யூ அஸ்யூம் லைக் எல்லா ஓடிடிஸ்க்கும் மார்னிங் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே thousands ஆஃப் இமெயில் கம்மிங் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ். தி டோன்ட் ஹாவ் அ க்ளூ அண்ட் டோன்ட் ஹாவ் அ டைம் எந்த படத்தை அப்ரூவ் பண்ணி நம்ம லைவ் பண்ணணும், எந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணணும்ன்ட்டு. திஸ் இஸ் அன் ஆப்ரேஷனல் இன்டென்ஸ் டு ஒர்க் ஆக்சுவலி. அண்ட் இப்போ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுனால ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆல்சோ ஹாப்பி தட் எப்படியோ நம்ம படம் இவங்க வழியாக போய் சேர்ந்துடும். அண்ட் ஆல்சோ ஐ வில் ஸ்டார்ட் ஏர்னிங். அண்ட் தேர் ஆல்சோ ப்ரொமோட்டிங் மை கான்டென்ட்டு. ப்ளஸ் வந்து நாம் இப்போ நம்மளோட பிராண்ட்லேயே நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். வி பார்ட்னர் வித் அதர் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ். ஸோ அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இவங்களுக்கு, இங்கே போங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன கிடைக்குன்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்ட நம்ம சொல்லிடுறோம், இந்த ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம பார்ட்னர் பண்ணியிருக்கோம், இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபேட் இட், they'll give you a discount of submissions. At the same time, guaranteed பண்ணா செலெக்ஷன் பண்ணுறது guaranteed பண்ணுறா மட்டும் நீ பே பண்ணு. ஏன்னா நீ வேஸ்டடாக யூ ஆர் வேஸ்டிங் யூர் மணி ஃபார் பிளைண்டாக யுவர் என்ட்ரி ஃபீஸ் வந்து கோயிங் ஆன் ஃப்ரம் த ஃபிலிம் மேக்கர்ஸ் பாக்கெட். அட்லீஸ்ட் செலெக்ஷன் கேரண்டி கூட இல்லைன்னா அப்புறம் என்ன யூஸு? படத்தை யாராவது பார்த்து செலக்ட் பண்ணாததுக்கான அட்லீஸ்ட் நான் லோரலாவது போட்டுக்கலாம். ஓகே, மீன்ஸ் அந்த சிம்பிள் செலக்டட் இன் மை ஃபெஸ்டிவல் ஈவெண்ட். அட்லீஸ்ட் வி மேக் ஷுர் தட் இந்த கிளம்ஸியான இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வி ஸ்ட்ரீம் லைன் ஒன் லெவல். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சர்வீசஸ் வி பண்டில் அப் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் ரியலி லைக்ட் இட். ஷார்ட் ஃபண்ட்லேயுமே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணுறீங்க? ஆமாம், கரெக்ட். நம்மளோட ஓன் இதில் நம்மளோட பிராண்ட் இப்போ லாஸ்ட் டைம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? கோவிட்ல ஆன்லைன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அண்ட் தென் ஆஃப்லைன் வரும்போது லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆஃப்லைன் கூட பண்றோம். ஓகே. ஒரு இயர் எண்ட்ல பண்ணுவீங்க? இல்ல 6 months ஒன்ஸ் கேப்ல பண்ணுவோம். ஓகே. யூஸ்வலா வந்து செப்டம்பர்ல ஒரு ஈவெண்ட் அண்ட் மார்ச் ஒரு 6 months கேப். ஓகே. ஏன்னா செப்டம்பருக்கு முன்னாடி போனா ஐபிஎல் வந்துடும், யாருமே நம்ம ஈவெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. செப்டம்பருக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்துடும், ஸோ அப்பயும் யாரு கூட வர மாட்டாங்க. ஸோ பொசிஷன் ஆர்செல்ஃப் இந்த மிடில். இங்கேயுமே ஒரு மார்க்கெட்டிங் வேணும், திங்க் வெரி ப்ராட்லி. ஓகே. ஏன்னா நீங்க என்ன மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணாலும் யூ ஓன்ட் கெட் அண்ட் யுவர் மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஆல்சோ கோ ஹை. ஓகே. ஏன்னா அப்போ அமேசான் பிக் பில்லியன் சேவ் போயிட்டு இருக்கோம், நீங்களும் போய் மார்க்கெட்டிங் பிட் பண்ணீங்கன்னா யுவர் கேம்பெயின் காஸ்ட் ஆல்சோ கோ ஹை நெக்ஸ்ட் லெவல். ஸோ நம்மளுக்கான பீக் டைம் என்ன, இல்லை நம்மளுக்கான கேப் எங்கே வரும், அங்கே தான் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் மணி அண்ட் க்ரோ. லைக் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆர்டிஸ்ட், அப்புறம் ஃபேமஸ் ஃபிலிம் மேக்கர்ஸும் வருவாங்க. ஆடியன்ஸ் வருவாங்களா? ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஈவெண்ட் என்ன நடக்கும், அட்லீஸ்ட் வி டூ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் என்ட்ரிஸ்லாம் வரும். வி கனெக்ட் வித் ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எங்களோட அட்வைசர் அண்ட் போர்ட் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூரி மெம்பர் 10 தல, அப்புறம் வந்துட்டு நெடுஞ்சாலை,
இதெல்லாம் பண்ணதோட டைரக்டர் கிருஷ்ணா தான். ஓப்லி கிருஷ்ணா. ஓப்லி கிருஷ்ணா தான் எங்களோட மென்டர் ப்ளஸ் அட்வைசர். ஓகே. ஸோ ஹீ யூஸ் டு see ஆல் த ஃபைனல் லிஸ்ட். அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் 100 படங்கள் கொடுங்கன்னு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். வி டெல் தம் லைக் சார் இது ஃபைனலிஸ்ட்டாக ஒரு 10-20 ஃபிலிம்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு எதுக்கெலாம் அவார்ட்ஸ் கொடுக்கலாம், அட் வாட் ரீசன்ஸ் he will justify the content. And international filmmakers கூட with no politics we are doing it. அவங்க நேரட்டா வரலனா கூட பரவாயில்ல, we will transfer the money and PayPal. Okay. give them a digital certificate. உனக்கு எப்பயாவது இந்தியா வந்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கும் மெமெண்டோலாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவோம். ஸோ we make it very genuine in terms of jurisdiction, results announcements எல்லாம். இன்டர்நேஷனல் சப்மிஷன்ஸ் நம்மகிட்ட வருது. அண்ட் ஃபைனலி ஈவெண்ட்ல ஆஃப்லைன்ல என்ன நடக்கும்னா, இப்போ இவங்க ஜூரி மெம்பர் ஃபீச்சர் ஃபிலிம் டேரக்டர்ஸ்லாம் வராங்க, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ளஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் இன்ட்ராக்ஷன்ஸு, கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் அண்ட் ட்ராஃபீஸ் எல்லாம் கொடுக்குறோம் ஆஸ் யூஷுவல். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம படத்தையும் ஷார்ட் ஃபிலிம்ஸும் அந்த இடத்துல ஸ்க்ரீனிங்கும் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம காலேஜ் க்ரௌடு வந்து ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அந்த படத்தை பார்த்து எந்தெந்த மொமெண்ட்ல ஹை ஆகிறாங்க, இது எல்லாமே ஒரு இயர்லி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் யூ நோவா ஒர்க் இன் ஏடி. ஆமா. இன்டர்நெட்ல பாக்குறாங்க, ஓகே எங்கேயோ போறாங்க, ஏதோ வியூஸ் வருது, கமெண்ட்ஸ் லைக்ஸ் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஸோ ரியல் ஆடியன்ஸ் எங்கே கிளாப் வருது அப்படின்னு தெரியணும்னா, திஸ் இஸ் ஒன் குட் சான்ஸ் தட் யூ பார்ட்டிசிபேட் இன் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலா ஐ பர்சனலி வெரி மச் இன்ஸ்பயர்ட் வித் வெற்றிமாறன். ஓகே. ஏன்னா எல்லாருமே ஏன்னா he use a very good strategy of விசாரணைன்னு எடுக்கிறாரு, அது அப்படியே தியேட்டருக்கு கொண்டு வராம கோஸ் டு ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ், அங்க போய் அவார்டு அடிக்குது. தியேட்டருக்கு வரும்போது விடுதலை, இப்போ அது ஒன் மோர் குட் இது. அப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கெட் கேரண்டீடு நான் தியேட்டருக்கு போய் பார்க்கணுங்க, அது இன்டென்ட் கிரியேட் ஆகுதுல்ல, அங்க வரைக்கும் போய் போட்டாலே பாத்துருவோம். பட் he wants வெளியில இருக்க ஆடியன்ஸும் ரியாக்ட் பண்ணணும். ப்ளஸ் அது அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க லேமேனா நான் போயிட்டு பாப்கார்னோட உட்காந்து ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு அங்க என்ன இருக்க போகுதுங்கிறத இவர் ஆல்ரெடி சொல்லிடுறாரு. இங்க பாரு, ஆல்ரெடி ஃபெஸ்டிவல் போய் அவார்ட் ஜெயிச்சது, நீ கொடுக்குற மணிக்கு ஒர்த் ஸ்பெண்டிங் டைம்ங்கிறத கேரண்டி பண்ணிடுறாரு. திஸ் குட் பி another good strategy for filmmakers to explore. நீங்க சும்மா ஒரு படத்தை எடுத்துட்டு இப்படியே ரிலீஸ் பண்ணாம இப்படி போயிட்டு வரும்போது ஆடியன்ஸ்க்கு ஒர்த்தா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஆமா. இன்னொன்னு டேக்கிங் திங்ஸ் குளோபலி அதர் திங்ஸ் ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர் அதுவும் நல்லா பண்றாரு. சரி, நம்ம ஊர் கண்டென்ட் அந்த ஊர்ல போயிட்டு எடுத்துட்டு வர்றதுங்கிறது இட்ஸ் வெரி குட் திங். டு ஆட் ஆன் டைரக்டர் ராம், அவரோட தரமணி, அவரோட எல்லா படமும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாமே லைக் ஷார்ட் ஃபிலிம் ஃபிலிம் மேக்கர்ஸ் இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் எஸ் இட்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் பட்ஜெட், அவங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டைமு மணி எல்லாமே எஃபோர்ட் இருக்கும். பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றவங்களும் ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணலாம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் வி டிட் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ஃபீச்சர் ஃபிலிம் டேரக்டர்ஸை வச்சு ரிலீஸ் பண்ண வச்சோம். ஒரு வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை தட் வி கோ ப்ரொடியூஸ். ஸோ அந்த ஏன்னா தே ஆர் லைக் லிட்டரலியா யூடியூபர்ஸ், இவங்களுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால பட்ஜெட்டு கொடுத்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை புல் பண்ணி ஒரு ஈவெண்ட் பண்ணி இவ்வளோக்கு பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கையில் அமௌண்ட் கிடையாது. when they tie up with us, அவங்க ப்ரொஃபைல் நாங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வரோம்ல. That's the change happening in the industry. Like he's a bootstrap entrepreneur தான், ஒரு ஸ்டார்டிங் ஃபிலிம் மேக்கர். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் தான் பார்த்துக்கணும். ஆமா. இப்போ என்னன்னா நீங்க ஹெல்ப் பண்றீங்க அவருக்கு. ஓகே. ஸோ ஃபிலிம் மேக்கிங்க்கும் ஸ்டார்ட் அப்ஸ்க்குமே நிறைய கனெக்ட் இருக்கு. அது நீங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. லிட்டரலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் டேக்கிங் ப்ரொடியூசர் அப்ரூவல், ப்ரொடியூசருங்கிறது நீங்க இங்க இன்வெஸ்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபிலிம் பிச் பண்றது, இது நிறைய கனெக்ட் இருக்கு. ஆக்சுவலா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதை நீங்க எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்க, ஓகே. ஸோ யூனிக் இந்த ஸ்கிரிப்ட், யூனிக் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரிலேட் ஆகும். ஸோ ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்ட
இது இந்த ஷார்ட் ஃபன்னி அப்படின்றது போத் சினிமா அண்ட் ஸ்டார்ட் அப் ஒன்னா சேர்க்கிற ஒரு ஆப் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட ரெண்டுத்துலேருந்தும் ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லுவோம். ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நீங்கள் யூ வுட் ஹவ் சீன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். உங்களுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஜெயிச்ச ஃபிலிம்ஸ், உங்களுடைய மற்ற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சப்மிட் பண்ண ஃபிலிம்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் பார்ப்பீங்கல்ல. இந்த பாட்காஸ்ட்டை ஒரு சின்ன ஃபிலிம் மேக்கர் இல்லாட்டி ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் பார்க்குறாருன்னா நீங்கள் ஒரு பேக் எண்ட்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட சொல்ல வர விஷயம் ஏதாவது? ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு நல்ல டீம் அசம்பிள் பண்ணணும். இண்டிவிஜுவலாக இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு நான் ஜென்ரலாக பார்க்குற கேப் என்னன்னா, எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் டேலண்ட் அண்ட் ஸ்கில் செட், பட் அசம்பிளிங் அஸ் அ டீம் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். நான் எடிட்டராக நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் ஒன்று பண்ணுறேன், நான் மியூசிஷியனாக ஏதோ ஒன்று பண்ணுறேன். அந்த மாதிரி எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ஸ்கில் செட். பட் இங்கே ஒரு டேரக்டரோட ஜாபே ஃபஸ்ட் இந்த டீம் அசம்பிள் பண்ணுறது தான். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களால் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் லெவலே போக முடியும். ஸோ இதை பார்க்குற எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், உங்களால் டீம் ஹேண்ட்லிங் நல்லா பண்ண முடிஞ்சது. இப்போ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால், நானுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வி யூஸ் டு வீக்கெண்டில் கிரிக்கெட் விளாட போவோம். எல்லாருமே போயிருப்போம் காலேஜில் கூட. ஆனால் அந்த 6 மணிக்கு கால் பண்ணி மச்சான் கிரவுண்டுக்கு வந்துடான்னு ஒருத்தன் தான் எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்புவான். ஆமாம், தட் இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஷோ ஹூ கேன் அசம்பிள் எவ்ரி ஒன். அவனுக்கு அந்த வேலை பண்ணோன்னு இல்லை, பட் he took the responsibility to make that show happen. PM ப்ராடக்ட் மேனேஜர், அவ்வளோதான், கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அவருக்கு வந்து இதோட கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது டு மேக் எவ்ரி ஒன் அசம்பிள். அதுக்கப்புறம் அங்கே டைம் எடுக்குது, லேக்காக போகுது, ஆன் கிரவுண்டில் 1008 பிரச்சனை வரதான் செய்யும். பட் அசம்பிளிங் எவ்ரி ஒன் இஸ் த அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற இப்போ இருக்க வேலை வெரி பிக் சேலஞ்ச் ரைட் நவ். அண்ட் அது கற்றுக்கிட்டீங்க, உங்களால் ஒரு 10 பேரை அசம்பிள் பண்ணி ஒரு இடத்துல ஒரு படம் பண்ண முடியுதுனாலே 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. அது ஒன்று தான் டேக் அவே ஃபார் ஃபிலிம் மேக்கிங். ஓகே, ஏன்னா நீங்கள் சொல்கிறத நம்பி ஒருத்தன் அவங்க பின்னாடி வரணுங்க. பட் யூ ஹேவ் டு ஹாவ் அ கன்வின்ஷன், யூ கேன் ஷோ ஆஃப் ஹூ யூ ஆர், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை நம்பி தான் ஒருத்தன் வரான். அப்பார்ட் ஃப்ரம் மணி, சரி ஓகே, நீ இன்னைக்கு காசு கொடுத்தா கூட நிறைய வேலை நடக்கும்னு சொல்கிறாங்க. there are some arguments like that on other side. சார் என்ன சார், ஒரு ஆக்டராக ஒரு நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வந்துட மாட்டாங்களா அப்படின்னா, நோ. அது வந்தாலும் அங்கே அந்த பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னா நீ என்ன அளவுக்கு அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வச்சுருக்க, அவங்ககிட்ட இருந்து என்ன அவுட்புட் வாங்க போகிற. இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே, இப்போ கௌதம் மேனன் வாஸ் வெரி மச் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவர் வந்து எல்லாத்துலேயும் லவ் சீன்ஸ் வைக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் இன்னும் நம்மளால அந்த ஆரோமலை சாங்கை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸ்டில் அந்த படம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, சிம்பு அங்கே கொண்டு வந்து இது வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணுறாருல, த மேஜிக் தட் ஹேப்பன் வித்இன் த டேரக்டர்ஸ். அது ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கும் சரி, ஒரு டேரக்டருக்கும் சரி, ஷுட் கிரியேட் தட் மேஜிக் பிட்வீன் த டீம் மெம்பர்ஸ். அப்படின்னா தான் உங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது, நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேன். சில ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் சொல்லிட்டே இருப்பேன். இல்ல, I watch almost more than 500 times iPhone pitch. ஓகே, ஆமா, நான் வந்து பிரசன்டேஷன் பண்றேன், காலேஜ் பிரசன்டேஷன் பண்றேன்னா I will go and see சுந்தர் பிச்சையோட பிட்ச், ஸ்டீவ் ஜாப்ஸோட பிட்ச். இவங்க 2 பேர் தான் இன்ஸ்பிரேஷன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், பட் ஒரு வேணும்ல, ஒரு மோட்டிவேஷன் வேணும், அதுக்கு கண்டிப்பா தான். ஸோ டீம் ஃபார்மேஷன் பத்தி அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, நம்ம இன்வெஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டீமை கன்வின்ஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா end of the day that will bring you a non-stop execution. நீங்க என்ன யோசிச்சு வச்சதுனாலும் நமக்கு as a founders we are very too much of frustrated. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்கும் அந்த ஐடியா. ஓகே, இந்த நேரத்தில் இந்த விஷயத்த பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம், இந்த விஷயத்த பண்ணியிருந்தா. ஈவன் ஐ டூ ஃபேஸ் டு சச் ஸ்ட்ரகிள்ஸ் நவ். அது எவ்ரிடே இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கு படிங்க, அது பண்ணுங்க, இது உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா தான் இது எல்லாமே இருக்கு வச்சுக்கோங்களேன். பட்
நம்ம ஆஸ்பைரிங் ஃபவுண்டர்ஸ் வில் கீப் திங்கிங் மார்க்கெட்லேருந்து நம்ம எப்படி டிஃபர் ஆகுறது, வேறு என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருந்தா, இல்லை இப்போ இந்த இந்த ப்ராடக்ட் ஃபீச்சர் நம்ம பில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி தான் இன்னும் நம்ம இதை எடுத்துருக்கலாம். அது எல்லாமே உங்ககிட்ட மட்டும் இருந்தால் பார்த்தா த என்டையர் டீம் ஹேஸ் டு திங்க். ஓகே, நம்ம இன்னைக்கு இதை பண்ணிட்டு தூங்க போனோம்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற ஃபீல் வந்து வரணும். ஸோ அன்னைக்கு செல்வம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன். லைக் இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்துட்டு இந்த நோலன் பார்த்துட்டு இப்போ நான் ரெட் ராப்டர்ல மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி பண்றாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா அந்த டைரக்டர்ஸ்லாம் ஒர்க் தேர் வே அங்க வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ₹0 ஃபிலிம் மேக்கிங் சொன்னீங்க பார்த்தீங்களா, $0 ஃபிலிம் மேக்கிங், அந்த $0 ஃபிலிம் மேக்கிங்கை எப்படி கொண்டு வருது ஓடிடி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு? இல்லை, இதுக்கு வந்து நம்மளோட டூல்ஸ் அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஐடி டூல்ஸ் தான் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு ஏஐ உள்ள வந்துட்டுருக்கு. ஏஐனால ஃபிலிம் மேக்கிங்கில் என்ன பெஸ்ட் விஷயம் நடக்க போகுது, அகெயின் இந்த $0 பட்ஜெட் மார்க்கெட்டிங்க்கு எங்கெங்கெல்லாம் நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ யூ கேன் கீப் த ஒன் ஒரிஜினல் வெர்ஷன் அண்ட் தென் டப் இட் இன் டு தெலுங்கு த்ரூ ஏஐ, மலையாளம் த்ரூ ஏஐ பண்ண முடியும். இப்போது ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான அந்த ஸ்கில் செட்டையும் அவங்க வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு திங். இப்போ இதுக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்குது, இதை வச்சுட்டு என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நம்ம பேன் இண்டியா பேசுகிறோம், குளோபல் ஃபிலிம் மேக்கிங்னு பேசுகிறோம். ஸோ நான் என்னோட ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ $0 பட்ஜெட்டில் எப்படி எடுக்க முடியும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்மகிட்ட ஓன் ஆர்டிஸ்ட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர்டிஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு பட்ஜெட் எங்கே செலவாகும்னா ஆர்டிஸ்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன் அவர் ஸ்கிரிப்ட் எழுவார், அவர் தான் பண்ண போகிறாரு, எல்லாமே அவர் பண்ணி முடிச்சிடுவார். ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நிறைய செலவு இருக்கும். அண்ட் தென் மேக்கிங், அன்னைக்கு டேக்கு எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஃபுட்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து ஒரு பட்ஜெட் இன்வால்வ் ஆகும். த செகண்ட் திங் எக்யூப்மெண்ட்ஸ், கேமராஸ்லேருந்து கேமரா ரெண்டல் எடுக்கிறது, அடுத்த லெவல் ஹை குவாலிட்டி கேமராஸ் ஹையர் பண்ணுறது, ஆர் இஃப் யூ ஹையர் அ சீனியர் ஆர்டிஸ்ட், இப்போ MS பாஸ்கர் சாரோ இல்லை வந்துட்டு இன்னும் வேறு ஏதாவது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நீங்கள் ஹையர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கான பே நீங்கள் கொடுத்தா உங்கள் ஸ்கிரிப்ட் அதை டிமாண்ட் பண்ணுதுன்னா யூ ஹேவ் டு பே அண்ட் கெட் த ரைட் அவுட்புட் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் $0 பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங்கான ஸ்கோப்பை டைவெர்ட் பண்ணுற விஷயங்கள். பட் ஸ்டில் யூ கேன் மேக் அ $0 பட்ஜெட் ஃபிலிம் த்ரூ அனிமேஷன்ஸ். நீங்கள் நல்ல கதை வச்சுருக்கீங்க, யூ ஆர் அ வெரி குட் ஸ்டோரி டெல்லர், யூ கேன் நேரேட் த ஸ்டோரி அண்ட் பிளே இட் இன் அ பிளேபேக் ஆஃப் அனிமேஷன்ஸ். ஸ்டில் ஸ்டில் யூ கேன் யூஸ் த சாஃப்ட்வேர் ஆஃப் 3D. இப்போ AR/VR வந்துருச்சு. யூ கேன் ஸ்டில் யூஸ் தட். நான் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், டெக் டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்டில் மேக் த $0 பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங். ஏன்னா உங்களால் நல்ல இன்டென்ஷனான கதை சொல்ல முடியும். ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டா காசு செலவாகுது, ஓகே கோ வித் சாஃப்ட்வேர் அனிமேஷன். டப்பிங் போனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது, ஓகே கோ வித் AI டப்பிங் டூல்ஸ். எடிட் பண்ணால் செலவாகுது, ஓகே அதுக்கு ஏதாவது எடிட்டிங் டூல்ஸ் ப்ராப்பராக பார்த்துக்கோ. ஏன்னா இன்னொரு எடிட்டரை கொடுத்து ஹையர் பண்ணி எனக்கு இதை ப்ரொஃபஷனலாக அவுட்புட் எடுத்து கொடு அப்படிங்கிறப்போ அதுவும் அகெயின் ஆஸ் அ டேரக்டருக்கு மட்டுமே இவ்வளோ ஸ்கில் செட்டாக இருக்குமானா thousands of one தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம டிஸ்க்ளைமரும் போட்டுருணும், சார் இதெல்லாம் சொன்னீங்களே என்ன கதை அது இது வந்து என்னன்னா thousands of one தான் இந்த எல்லா ஸ்கில் செட்டோடய வருவாங்க. பட் நம்ம அதெல்லாமே பண்ணிட்டு தான் நம்ம ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும்னா வில் பி கெட் டயர்டு சீரியஸ்லி. நான் ஸ்டார்ட் அப்லையும் சொல்றதும் சரி, ஃபிலிம் மேக்கிங் சொல்றது என்னன்னா யூ டெஃபினெட்லி டேக் பீப்புள்ஸ் ஹெல்ப். யாருக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அவன் இப்போ அவனால் பெட்டர் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னா அவனை நீ எடுத்துக்கோ. உன்னோட அவன் பெட்டராக தான் பண்ண போகிறான், அவனை அசம்பிள் பண்ணிட்டு அந்த ஒர்க்கு பண்ணு. ஸோ தட் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட் கெட் சேவ். அவனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ யூ கிரியேட்டிங் ஜாப்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது தான் யூல் கெட் த 100% அவுட்புட் ஃப்ரம் த கான்டென்ட். அப்போது என்னன்னா அது ஒன் மேன் ஆர்மியாக பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கலி சினிமா இண்டஸ்ட்ரி ஆர் மீடியா இண்டஸ்ட்ரி ஒன் மேன் ஆர்மிங்கிறது இன்ஃபினிட் லெவல் பாசிபிலிட்டி, அது வாய்ப்பே இல்லை. ஆனால் பாசிபிள் எப்போனா இஃப் யூர் யூஸிங் சம் டூல்ஸ்.
உங்களுக்கு அந்த டூல்ஸில் எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஆளாக இருந்து இந்த எல்லா ஸ்டோரி நான் எழுதுவேன், டைரக்ஷன் நான் பண்ணிடுவேன், எடிட் பண்ணி இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஐ மேக் அண்ட் கம் அப் வித் அன் அவுட்புட். இப்போ ரீசெண்ட்லி ஐ ஃபேஸ் அண்ட் அனதர் எக்ஸ்க்ளூசிவ் வித் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கூட கூகுளே அந்த லாஸ்ட் ஐஓவில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் லைன் சொன்னீங்கன்னா அந்த விஷுவல் அதுவே கிரியேட் பண்ணும். ஸோ திஸ் வில் சேவ் யுவர் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். இது வந்து விஷுவலாக எப்படி வரப்போகுது, அந்த இடத்துல போனால் இப்போ இந்த காட்டுக்குள்ளே ஹீரோ ஓடணும் அப்படின்னா அந்த ஸ்டோரி விஷுவல் அப்படியே அங்கே வந்துடும். ரைட், அப்போ இந்த டூல்ஸை வச்சுட்டு யூ கேன் என்டையர் நரேட்டிவ் ஸ்டோரி இன் அனிமேஷன். இதையே நீ ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு பிச் பண்ணு. இங்கே பாருங்க சார், கதை இப்படி தான் வரும், பார்க்குறான், நீ சொல்கிற கதையில் அவனுக்கு கனெக்டோ இல்லை ஏதோ இருந்துச்சுன்னா தான் அவன் அந்த படத்துக்கே காசு கொடுத்து ஒன்று ப்ரொடியூசர் ரிஸ்காக கெட் சேவ், டைம், மணி, எஃபோர்ட், எவ்ரி திங் கெட் சேவ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டூல். ஓகே. ஸோ இதை தான் என்னன்னா ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் வெரி ஆர்டிஸ்டிக். ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கதை எழுது, என்னோட ஸ்கிரிப்டு, டைலாக்ஸில் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவேன். திஸ் இஸ் அன் ஆர்ட் பார்ட், பட் தெர் இஸ் அன் இன்ஜினியரிங் பார்ட். ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா ஃபிலிம் மேக்கர்ஸ் கம்பைன் பண்ணணும். எதுக்கு வந்துட்டு ஆர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு விஷன் வச்சிருக்கேன், பட்ஜெட்டால ஏன் ஆர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அதுதான், அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும்னா நீங்க இந்த எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டா பெட்டர். ஸ்டில் யூ டோன்ட் நீட் டு காம்ப்ரமைஸ். நம்ம அதுதான் சொல்ல வரோம். ஓகே, நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத, காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் மெட்டிகேட் பண்ணு யூசிங் திஸ் டூல்ஸ். அதுதான் நம்ம காம்ப்ரமைஸே தேவையில்ல. அந்த காம்ப்ரமைஸ் வரக்கூடாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட பெட்டர் பிளானிங் தான் நம்ம சொல்ல வரோம். ஆக்சுவலி பெட்டர் பிளானிங் இருந்தா ஸ்டில் இது எல்லாமே டூவபிள். நம்ம அவங்களுக்கு அதை அகைன் நம்ம சொல்ற மாதிரி இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இப்படிலாம் திங்க் பண்ணலான்னு நிறைய இடத்துல அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ஒரு क्वेश्चन, you have nothing to do with this question. நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்திருக்கீங்க, வெப் சீரிஸ்லாம் பார்த்திருக்கீங்க. நீங்க ஏதாவது கதை எழுதியிருக்கீங்களா? ஆக்சுவலா நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு கதை எழுதி அதோட கிளைமேக்ஸ் எனக்கு நான் நினைச்ச மாதிரி வரல, அதனால ஐ கீப் இட். ஓகே. அண்ட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் என்னோட ஆஃபீஸ் பசங்களை வச்சு வழக்கம் போல ட்ரை பண்றது தானே, நானே வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டோரி எழுதி இதே மாதிரி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு, மச்சான் நான் கதை சொல்ல நல்லா இருக்கா பாடுறேன் அப்படின்ட்டு ஒரு கதை எல்லாம் எழுதிட்டே வரோம். எனக்கு அது கிளைமேக்ஸ்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் வேணும். ஓகே. அது வந்து யூஸ்வலா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து நாங்க டீமா டிஸ்கஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கிளாப்ஸ் அடிக்கும். எனக்கு எனவே நான் ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர் கிடையாது, பட் டிஎஸ்எல்ஆர் வச்சு எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஐ ஹாவ் மை ஓன் ஃபோட்டோகிராஃபி பேஜ். போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃப்ஸ் நல்லா எடுப்பேன். போர்ட்ரேட் மட்டும்தான். ஆமா, நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல தேடுறப்போ நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ளவர் ஃபோட்டோவா போட்டிருப்பேன். ஃபுல்லா ஃபோட்டோகிராஃபி தான். இவர் ஆண்டர்பிரினர் மாதிரியே தெரியல ஃபோட்டோகிராஃபி. அது வந்து வெரி லாங் பேக். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வேலை வந்த பிறகு அதை எங்க பார்க்க முடியும். ஸோ அது நல்லா பண்ணப்போ அப்போதான் நான் வந்து யோசிச்சுட்டு, சரி நம்மளுக்கும் ஒரு ஸ்டோரி எடுத்து அதை ப்ராப்பராக நரேட் பண்ணால் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ண வைக்க முடியும்னு தெரியுது. அது ரெகுலர் ஸ்டோரி இல்லாமல் நம்ம இந்த இது மாதிரி வந்துச்சு இல்லையா, அதாவது ஒரு இல்லை அந்த மாதிரி இல்லை, ஒரு மீடியா பாலிடிக்ஸ். இந்த எனக்கு எக்ஸாக்டா படம் பேர் ஞாபகத்தில் வரல. கேம் சேஞ்சர் ஒரு படம் வருது பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி. அது இல்லை, நான் இல்ல கவனோட டைரக்டரே இதுக்கு முன்ன அதுக்கு கேவி ஆனந்தே ஒரு படம், அதோட லைன் சொல்லுங்க. கோ கரெக்ட். அந்த படம் தான். அது மாதிரி மீடியால இருக்கிறவங்க பாலிடிக்ஸ்குள்ள என்னென்ன மாதிரி ரியல் லைஃப் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன். அது செம்ம ஃபிலிம் மேக்கர் அவர் மிஸ்ஸிங் அவ்வளவுதான். அவரோட படம் எல்லாமே நல்லா இருக்கும். பாலிடிக்ஸும் இருக்கும், லைக் டிராமாவும் இருக்கும், எல்லாமே. அதோட மாதிரி நிறைய டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய அது நம்ம அதான் சொல்றேன், நம்ம படம் பார்த்து நம்ம வளர்றதுனால நம்மளுக்கு தெரியாமே நமக்குள்ள ஒரு ஃபிலிம் மேக்கர் இருப்பான். நமக்கு அது தெரியாது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருப்போம். பட் நம்மளாலையும் ஒரு நல்ல ஸ்டோரி சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா அதனாலதான் நமக்கு இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அவங்க வந்து மீன்ஸ் அந்த அளவுக்கு மெனக்கிடல, ஆன் த ஃபிளேல அடிச்சு விடுறது
அது மாதிரி வந்ததுக்கு ரீசன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிலிம்ஸ் பற்றி பேசணும். ஸோ ஸ்டார்ட் அப் பற்றி நீங்கள் ஒரு வெட்டரன் ஃபவுண்டர் ப்ளஸ் உங்களுடைய ஓடிடி வந்துட்டு இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல், தமிழ்நாடு சென்னையில் பேஸ் பண்ணி. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க பார்க்குறாங்கன்னா வாட் வுட் பி த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் நான் அந்த ஸ்டார்ட் அப்பில் எடுத்து வைக்கிறதுக்கு? ஸ்டார்ட் அப்பாக பண்ணுறவங்களுக்கு இப்போ நிறைய அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர் இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஒரு செக்மெண்ட் போயிட்டுருக்கு. அது மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு பூட் ஸ்டாப்பில் லைக் ஐ ஃபாலோ தட் ஜேர்னி ஒன்லி. ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து பேரலாக ஒரு சில பேர் வந்து சைட் ப்ராஜெக்ட் மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதை பிடிச்சின்னு போகலாம், ப்ராடக்டாக போகலாம் அப்படிங்கிற இது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அகாடமிக் நமக்கு ஒன்று சொல்லி தருது, அது டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் அப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே ஸ்டில் தெர் இஸ் அ லேக். அதுதான் ஹானஸ்டாக. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு டொமைனை போய் கற்றுக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபின்டெக் ஒரு ஸ்டார்ட் அப்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒர்க் ஃபார் சம்டைம் அஸ் இன்டர்ன் இல்லை கோர் டீமில் ஒர்க் பண்ணுங்கள். இன்னுமே வந்து நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அட்லீஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, ஈக்விட்டியில் ஒர்க் பண்ணுற ஸ்டைல்னா என்னன்னு நிறைய பேர் தெரியல, அதோட வேல்யூவே புரியல. இது என்னன்னா, நீ பெரிய கல்ட்டிட்டியாவாங்க. நான் என்ன சொல்ல ஹானஸ்டாக என்ன சொன்னேன்னா, தெர் இஸ் அ கல்ச்சர் டு ஒர்க் ஆன் ஈக்விட்டி பேசிஸ். அதுக்கான புரிதல் வந்து ஃபவுண்டரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இதை அக்செப்ட் பண்ணியும் சில பேர் ஒர்க் பண்ண ரெடி ஆகும்போது தான் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகும். அது ஏன் இதுக்கு ஏன் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாமே, இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, ஃபவுண்டர் கையில் காசு இல்லை, ரைட்? அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், வாங்குற சேலரி எடுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு ஃபவுண்டர் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணும்போது தான் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் டு த ப்ராடக்ட் 24/7 அதே யோசிக்க முடியும், எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். If a team assemble for equity or ESOPs, என்னன்னா you have nothing to lose, பட் அன்னைக்கு அதனால ஃபவுண்டரால் அது மட்டும் தான் பண்ண முடியும். அவனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ கையில் காசு கொடுக்கறதுக்கோ ப்ராடக்ட் ரெடியாக இருக்காது, ரெவன்யூலேருந்து உங்களுக்கு காசு கொடுக்கவும் முடியாது, அப்பா அம்மா பெரிய பேக்ரவுண்டில் இருந்திருக்க மாட்டாங்க, ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்திருப்பான், இல்லை ஒரு சேவிங்ஸ் வச்சுருந்தா தான் அவனுக்கு கொடுக்க முடியும். இப்போ நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி 25 லட்ச ரூபா இருந்தால் தாண்டா ஸ்டார்ட் அப்பே பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஓகே. ஏன்னா அது என்ன பண்ணிடும்னா, காசு இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், அந்த ஃபீலுக்கு போயிடும். அப்படி இல்லை, அது ஆக்சுவலாக அப்படி இல்லவே இல்லை. பூட் ஸ்டாப் பற்றியே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது என்னன்னா, நம்ம எடுத்து பிள்ளையார் சொல்லி போடுறது மட்டும்தான் மேட்டர்ஸ். நான் இனிஷியலாக கூட நானுமே ஐ மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக், ஃபெயிலியர் தான், என்னாலையும் ரெவன்யூ காட்ட முடியல. பட் இப்போ என்ன சொல்லணும்னா, 10 year old கம்பெனி, ஓகேவா? இப்போ நான் போயிட்டு நான் இன்னொரு பார்ட்னர்கிட்ட போகும்போது, நீ 10 வருஷம் தப்பாக பண்ணியோ சரியாக பண்ணியோ நோ ஒன் வில் உன்னை எஸ்டி போய் யாரும் பார்த்துட்டு இருக்க போகிறது. இன்னைக்கு நீ சரியாக பண்ணுறியா அண்ட் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்ககிட்ட, ஐ எம் ரெடி டு ஒர்க் வித் யூ. ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். நான் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் பிடிச்சிட்டு அப்புறமா நான் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், ரெக்கார்டில் அது வராது. ஃபெயிலியர் ஆகவே சக்ஸஸ் ஆகிறீங்களோ, நான் எடுத்துட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன், ஐ எம் அ ஃபெயிலியர் ஃபவுண்டர் அண்ட் ஐ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் சம்திங் அண்ட் குவட். அது கூட தப்பு இல்லை, பட் யூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி. இல்லை, நீ ஒரு இது ஆரம்பித்த அதை ஜெனினாக பண்ண வெளியில் வந்துட்டு தப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் அந்த டைமில் இல்லை, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஆனால் நான் ஆரம்பித்தேங்கிற ரெக்கார்டு வேணும். அதுக்கு நம்ம சொன்னால் பார்த்தாது, இட் ஹாஸ் டு பி அஃபிஷியலி தேர். ஃபெயிலியர் ஃபவுண்டர்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபவுண்டர்னு சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபவுண்டர். நான் நிறைய பேர்ட்ட யோசிச்சிருக்கேன், நிறைய பேர்ட்ட கேட்டுக்கும் செஞ்சுருக்கேன். சார் இப்போ தான் ப்ராடக்ட் பண்ணுறோம், டைம் ஆகும் சார், எப்படியும் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் வர்றதுக்கு டைம் ஆகும், இப்போவே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஜிஎஸ்டிலாம் பே பண்ணிட்டு என்ன சார் இது தேவைலாம் வேஸ்டேஜ் ஆஃப் மணி, ஆடிட்டருக்கு வேறு பில் பண்ணணும். எஸ், ஆப்ரேஷன்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா நிறைய செலவு ஆக தான் செய்யும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும்னா, நாளைக்கே வந்து உங்கள்ட்ட ஒருத்தர் வேலிடேட் பண்ண வரான் அப்படின்னா,
நீங்கள் உங்கள் கம்பெனியோட ஜிஎஸ்டி காட்டணும், இது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணது, என்ன ஏது. இது ரெக்கார்டிங் இது வேணும். இது ரெக்கார்ட் ஆகும். சாரி. ஸோ அந்த டைமில் வந்துட்டு தென் ஒன்லி தே கேன் ஏபிள் டு ஷோ த பிக்சர். நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நவ் வி ஆர் ஸ்டெப்பிங் டு நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் அந்த டைமில் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஓடவே இல்லை, இட்ஸ் அ மாரத்தான், ஆல்ரெடி 2 லேப் தாண்டிட்டேன், ஐ எம் இந்த ஃபைனல் லேப் ஃபார் ஃபண்டிங் இல்லை க்ரோத்துக்காக போயிட்டுருக்கேன். தென் த பிச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் நம்ம ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் பொறுத்தளவுக்கு. ஐ திங்க் நான் டேரெக்டாக உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுப்போ, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டொமைன் இது இல்லை, இது எதை பற்றி யோசிக்கானா ப்ராடக்ட் ஐடியாவை உங்களால் வேலிடேட் பண்ண முடியும் அட் எனி காஸ்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் டீம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஜம்ப். அது சக்ஸஸ் ஆகுறது, ஃபெயிலியர் ஆகுறது, அதை நீங்கள் யோசிக்கவே வேணாம். அது தட்ஸ் எண்ட் ரிசல்ட். அதை மார்க்கெட் பிடிப்போம். சிம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா எல்லாத்துக்குமே அது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, ஸ்டில் சாம்சங் ஆர் மேக்கிங், எம்ஐ, ஓப்போ, விவோ எல்லாருமே தான் இருக்காங்க. எவ்ரிபடி ஹஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஈகோ சிஸ்டமில் ஒரு மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நோ ஒன் வில் கோ அவே ஃப்ரம் த மார்க்கெட். ஏன்னா ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் அவங்களுக்கான கஸ்டமர்ஸை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நீ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், அவங்களும் அதே பண்ணுறாங்க, நம்ம இப்போ அதை பண்ணக்கூடாது, அவங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம பண்ணலாம், அதோட பெட்டராக பண்ணலாம். ஆனால் அதுக்காக அதோட காசு கம்மி பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அதே மார்க்கெட்டில் நீ எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்க, நான் அட்லீஸ்ட் மை லேர்னிங் ஐ ஆம் சீயிங் திஸ் இன் திஸ் வே ஒன்லி. இப்போ நான் ஓடிடியில் இருக்கோம், எங்களோட இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க, இதுக்கு அடுத்து வரப்போகிறாங்க, இதுக்கு முன்னாடி டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஓடிடியில் டாப் 3ல நானும் ஒரு ஓடிடி. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தட். அந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த டாப் 3 வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு. அது அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஆனால் அந்த டாப் 3 ரேஸ்லேயே இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஒன்னோட நிறையா ஒருத்தன் ஃபண்டு வச்சுருப்பான், ஒன்னோட ஒருத்தன் நிறையா டீம் எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். தட் இஸ் நாட் த கேம். அந்த ஃப்ளக்சுவேஷன் எப்போ வேணால் அந்த பார்ஸ் இங்கே அங்கே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வே ஆகி போக முடியுதா, அது மட்டும் பார்த்தா போதும். ஆக்சுவலி we are coming to an end. ஸோ இது தமிழ் பாட்காஸ்ட்னால நாங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கெஸ்ட் கிட்ட ஒரு திருக்குறள் கேட்போம். த திருக்குறள் விச் he or she ஃபாலோஸ், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி அட்வைஸாக சொல்கிற மாதிரி ஒரு திருக்குறள், ஏன் அதை நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பட் ஆனால் அது நான் ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததும் இல்லை. அதனால எனக்கு ஒரே ஒரு குறள் சொல்லணும்னா, தீதும் நன்றும் பிறத்தர வாதா, அது முடிச்சிங்க, எனக்கு சாரி வந்துட்டேன். ஆனால் என்னன்னா, உன்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த குறளுக்கான எக்ஸ்பிளனேஷனே இருக்குல்ல. நம்ம தான் எல்லாமே ஸ்டார்ட்டும் பண்ணுறோம், நம்ம தான் எண்டும் பண்ண போகிறோம். நீ தான் இந்த உலகத்துக்கு வந்த, நீ தான் எதாவது கொடுக்க போகிற இல்லை எடுத்துக்க போகிற, அது உன்னிட்டிருந்து தான் வந்தது. அதனால யூ டோன்ட் பிளேம் அதர்ஸ். அது ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தப்பவும், நான் மார்க்கெட் நல்லா இருந்து தான் நம்ம எதாவது ஒன்று பண்ணியிருந்துக்கலாம், எனக்கு ஒரு நல்ல சேல்ஸ் டீம் இருந்து தான் நம்ம எதாவது ஒன்று பண்ணியிருந்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிளேமிங் கேம்ஸ் ஆர் ஸ்டார்டட் கம்மிங் அப் எக்ஸ்பெஷலி. அண்ட் இன்னொன்றும் நம்ம என்ன சொல்லணும்னா, உமன் ஃபவுண்டர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வரணும். அந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த பாட்காஸ்டில் நீங்கள் மீன்ஸ் எப்படி அதை சொல்லுங்க எனக்கு தெரியல, பட் தே ஆர் வெரி கேப்பபிள் ஆஃப் மேனேஜிங் டீம். அவங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்பவுண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் உமன்ஸ். ஆனால் அவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டரு, ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பீரியட் நடக்கும். பட் ஸ்டில் இப்போ எனக்குமே ஒரு டீம் மெம்பர் இஸ் நான் ஃபீமேல் கேண்டிடேட், ஐ கேன் டெலிகேட் சம் ஒர்க், நீங்கள் இதெல்லாம் போங்க, இதை நீங்கள் பார்த்துக்குங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் மை rest of the team. I'll jump into some other work. Life will be very easy as a founders. இப்போ
இது நம்மக்கிட்ட இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஐ வேல்யூ உமன்ஸ் தட் தே ஹாவ் அ இன்பவுண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் டூயிங் வெரி பெட்டர் ஜாப் இன் திஸ் டீம் மேனேஜிங். உமன் சொன்ன உடனே எங்களோட இன்ஸ்பைர்டு உமன் ஆண்டர்பிரனர் பார்த்தீங்கன்னா மெலன் பர்கின்ஸ், சிஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் கேன்வா. அவங்க பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் கிடையாது, அது பூட் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வாட் ஷீ டிட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பிச் பண்ணியிருக்காங்க, சிலிகான் வேலியில் இருக்க ஃபவுண்டர்ஸ் எல்லார்கிட்டையும் பிச் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ நோ வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு 10-15 நம்ம சொல்லுவோம். ஷி அக்செப்டட் 100 நோஸ். 100 இன்வெஸ்டர்ஸ் அண்ட் விசிஸ் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு, அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஷீ இஸ் அ பில்லியனர் நவ், $1 billion கம்பெனி. அவங்களோட பிட்ச்க்கும் நான் செம ஃபேனு. அவ்வளோ நல்லா பிட்ச் பண்ணுவாங்க. உமன் ஆண்டர்பிரினர்ஸ்னா அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய பேர் வரட்டும். ஏன்னா இப்போ ஒரு சைடில் உமன்ஸ் ஆர் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷனில் வந்து எஜுகேஷன் பண்ண வச்சோம், அதுக்கப்புறம் உமன்ஸ் ஆர் கோயிங் டு ஜாப் டு பேக் த ஃபேமிலி எக்கானமி. அது என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே அவங்க பேர்டன் இல்லை, தே ஆர் வெரி ஸ்மார்ட் டு ஹேண்டில் இட் ஆல் தீஸ் திங்ஸ். நிறைய இடத்துல ஃபவுண்டிங் அ கம்பெனி, கோர் டீமில் ஒர்க் பண்ணுறது, ஃபவுண்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு இன்னும் ஹெசிடேஷனே இருக்குது. நான் போயிட்டு அந்த வேலையெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு பண்ண முடியும்? நம்மளுக்கு அது என்னன்னா, அப்புறம் இந்த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப் அந்த பேரண்டிங்கே வந்து கைப்பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு பேரண்டிங்காக இருக்கும்போது எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸே அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் தெர் இஸ் எ சேஞ்ச் வில் ஹேப்பன். நாம் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கலாமே அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் இது இன்னும் என்ன சொல்லுவேன்னா, யூ கேன் கவுண்ட் நம்பர்ஸ் உமன் ஃபிலிம் மேக்கர்ஸ். இதெல்லாம் இங்கேருந்து அங்கே வரும்போது இப்போ நம்ம அது அண்ட் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டாலுமே இவங்க இருக்காங்கல்ல, லைக் ஹலிதா ஷாமன் இருக்காங்க, அவங்க அப்புறம் மதுமிதா இருக்காங்க. இந்த சூர்யாவோட படம் ஒன்று ஹிட் ஆச்சு, சுதாகர். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம என்ன 10க்கு மேலே தாண்டணும் லிஸ்ட். அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நம்ம வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வைக்கலாமே. லைக் உமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் 3 hours கண்டென்ட் கூட வேணா, அட்லீஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உமன்ஸ் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய பேர் நடந்துருச்சு. ஏன்னா அகைன் அந்த கண்டென்ட்டை மிஸ்யூஸ் பண்றது இது. பட் இது எதுவுமே ஃபிலிம் மேக்கிங் நடக்க போகல. பிகாஸ் யூ ஆர் த டேரக்டர், யூஸ் ஸ்கிரிப்ட், நீ ஆன் ஸ்க்ரீன்லேயும் வரப்போகிறது இல்லை. உன்னோட ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவைஸ் பண்ணால் யூ டெஃபினெட்லி பிகம் அ உமன் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஐ திங்க் நிறைய ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உமன் இதில். பட் ஸ்டில் இந்த இதுலேயும் வந்தால் நல்லா இருக்கும். பிகாஸ் தேர் கிரியேட்டிவிட்டிஸ் கெட் நாட் யூஸ்ட். அதுதான் பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் Thank you so much. Thank you for watching the podcast. Please do check out Short Fundly OTT platform in the description. We hope you enjoyed it. Thank you. Thank you. இப்படி இருந்து போகிறது கூட வச்சுக்கலாம் தெரியுமா? அது நல்லா இருக்கும் சிலதுலாம்.